2017-18 ஆண்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு புதிய பயிர்க்கடன்கள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். பொது விநியோக திட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 தமிழகத்தில் 1/11/2016 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அனைத்து மக்களுக்கும் உணவு பாதுகாப்பு என்ற தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் முக்கிய கொள்கையில் எந்த தளர்வும் செய்யாமல் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு, மசூர் பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் மானிய விலையில் தொடர்ந்து வழங்கப்படும். 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மானியத்திற்காக 5500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சந்தை அளவில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்காக விலை கட்டுப்பாடு நிதியம் 100 கோடி ரூபாய் அளவில் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பண்ணை பசுமை நுகர்வோர் மையங்கள், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் மற்றும் அம்மா உப்பு போன்ற பல்வேறு புதுமை முயற்சிகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும். சுற்றுச்சூழல் மற்றும் வனம். வர்தா புயலுக்கு பின்னர் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பசுமை பரப்பை மீள ஏற்படுத்துவதற்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களின் பிறந்த நாளான 24/2/2017 அன்று சென்னையில் வர்தா புயலுக்கு பிந்தைய கால பசுமையாக்கும் திட்டம் என்னும் சிறப்பு திட்டத்தை 13 கோடி ரூபாய் செலவில் அரசு தொடங்கியுள்ளது. தொண்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் சாலை ஓரங்கள், பொது இடங்களில் நாட்டு மரங்களை நடுவதும், தனியார் நிலங்களிலும் வீட்டுப் பகுதிகளிலும் மரம் நடுவதை ஊக்கப்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கங்களாகும். வன பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் வனங்களின் அருகில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் ஜிகா உதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் பசுமை திட்டத்தின் கீழ் 686 கோடி ரூபாய் செலவில் பல்லுயிரின பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. இத்திட்டத்திற்காக இதுவரை 398 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 88 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதி NFCC மற்றும் பசுமை பருவநிலை நிதியின் கீழ் GCF கிரீன் கிளைமேட் ஃபண்ட் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் தொடக்கமாக மன்னார் வளைகுடாவில் உள்ள கடல் வாழிடங்கள் மற்றும் உயிர் பல்வகைமையின் மேலாண்மைக்காக மத்திய அரசு 24.74 கோடி ரூபாய் அனுமதித்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள அப்பாத்தீவு மற்றும் கோசவரி தீவின் பாதுகாப்பு மற்றும் புனரமைப்பு பணிகள், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் போன்ற சதுப்பு நிலங்களின் புனரமைப்பு பணிகள், கடல் அரிப்பு தடுப்பு பணிகள் ஆகிய பணிகளை பசுமை பருவநிலை நிதியின் கீழ் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்காக 567 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வள ஆதாரங்கள் மற்றும் பாசனம். நீர் ஆதாரங்களை சிறப்பாக மேலாண்மை செய்வதற்காகவும் முழுமையான அளவில் அவற்றை பயன்படுத்துவதற்காகவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை இந்த அரசு எடுத்து வருகிறது. நீர்நிலைகளை சீரமைக்கும் முயற்சியாக பொதுமக்களின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் குடிமராமத்து முறைக்கு புத்துயிரூட்ட 100 கோடி ரூபாய் செலவில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் நீர் ஆதார மேலாண்மை இயக்கம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டில் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 300 கோடி ரூபாயாக உயர்த்தி குடிமராமத்து முறையை அரசு வலுப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளில் வளர்ந்துள்ள செடிகள் மற்றும் புதற்காடுகளை அகற்றுதல், அணைகளை பராமரித்தல், மதகுகள், ஏரிகள் மற்றும் கால்வாய்களில் உள்ள இதர கட்டமைப்புகளை சீரமைத்தல் போன்ற செயல்பாடுகள் சமுதாய பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும். காவேரி வடிநில பகுதியின் வெண்ணாறு உப வடிநில பகுதியில் பருவநிலை மாற்ற தழுவல் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை 960.66 கோடி ரூபாய் செலவில் 2015-16 ஆண்டு முதல் ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் அரசு செயல்படுத்தி வருகிறது. ஹரிச்சந்திரா நதி, அடப்பாறு, பாண்டவியாறு, வெள்ளையாறு,
வளவனாறு மற்றும் உப்பனாறு ஆகிய நதிகளில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக 2016-17 ஆண்டில் 71 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட நீர்வள நில திட்டத்தை இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் அண்ட் வாட்டர் பாடிஸ் ரெஸ்டோரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட், தொடர்ந்து அதன் 2ஆம் கட்ட திட்டத்தை உலக வங்கி கடனுதவியுடன் 3042 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2017-18 ஆண்டில் செயல்படுத்த இந்த அரசு வழிவகுத்துள்ளது. இந்த 2ஆம் கட்ட திட்டப்பணிகள் 29 மாவட்டங்களில் உள்ள 66 இதர உப வடிநில பகுதிகளில் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் 4778 ஏரிகள் மற்றும் 477 அணைக்கட்டுகள் புனரமைக்கப்படுவதுடன் 5.43 லட்சம் ஹெக்டேர் ஆயக்கட்டு நிலங்களும் இதனால் பயனடையும். நீர்வள நில வள திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்காக 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 814 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலக வங்கி உதவியுடன் 2012-13 ஆண்டு முதல் மாநிலத்தில் உள்ள 107 அணைகளில் 745.49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 22 அணைகளில் நடைபெற்ற பணிகள் நிறைவுற்ற நிலையில் ஏனைய அணைகளில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட மொத்த செலவு 195.30 கோடி ரூபாய் ஆகும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தாமிரபரணி நதியை நம்பியாற்றுடன் இணைப்பதற்கான பணிகள் 4 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. முதல் 2 கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக 213 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 3வது மற்றும் 4வது கட்ட பணிகளை தொடங்குவதற்கான நிலநடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. திட்டத்திற்காக 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பிரதம மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா PMKSY திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் விரைவுபடுத்தப்பட்ட நீர்ப்பாசன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அத்திக்கடவு அவிநாசி பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மத்திய அரசின் அனுமதியை எதிர்நோக்கி 2017-18 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நபார்டு வங்கியின் ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் பாசன ஏரிகள், அணைக்கட்டுகள், கால்வாய்கள் மற்றும் வாய்க்கால்களை அமைக்கவும் புனரமைக்கவும் 2011 ஆண்டு முதல் 177 பணிகளை 935.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில அரசு மேற்கொண்டுள்ளது. அவற்றில் 453.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 102 பணிகள் நிறைவடைந்துள்ளன. சிற்றாற்றிலிருந்து வெள்ள உபரி நீரை திருப்பி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாசன ஏரிகளை நிரப்புவதற்கான திட்டம் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் பாசன திட்டங்களுக்காக 279 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வள ஆதாரங்கள் துறைக்கு 4791 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை மாநில நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் குறைந்தபட்சம் இருவழித்தட சாலைகளாகவும் மாவட்ட முக்கிய சாலைகள் அனைத்தையும் குறைந்தபட்சம் இடைவெளி தடங்களாகவும் இன்டர்மீடியட் லேன் அகலப்படுத்தப்படும் என 2011-12 ஆண்டில் அறிவிக்கப்பட்டது. கடந்த 6 ஆண்டுகளில் 864 கிலோமீட்டர் நீளமுள்ள மாநில நெடுஞ்சாலைகள் 507 கோடி ரூபாய் செலவில் இருவழி தட சாலைகளாகவும் 3019 கிலோமீட்டர் நீளமுள்ள மாவட்ட முக்கிய சாலைகள் 1555 கோடி ரூபாய் செலவில் இடைவெளி தடங்களாகவும் அல்லது இருவழித்தட சாலைகளாகவும் அகலப்படுத்தப்பட்டுள்ளன.
மீதமுள்ள 115 கிலோமீட்டர் நீளமுள்ள மாநில நெடுஞ்சாலைகளும் 107 கிலோமீட்டர் நீளமுள்ள மாவட்ட முக்கிய சாலைகளும் 160 கோடி ரூபாய் செலவில் வரும் 2017-18 ஆண்டில் அகலப்படுத்தப்படும். ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் CRIDP கீழ் 2017-18 ஆண்டில் 1000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை அகலப்படுத்தும் பணிகளையும் 3000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்துவதற்கான பணிகளையும் 200 பாலங்கள் சிறுபாலங்கள் கட்டுவதற்கான பணிகளையும் அரசு மேற்கொள்ளும். திட்டத்திற்காக 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாடு அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் மற்றும் திருவள்ளூர் கோட்டங்களில் உள்ள மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் மாவட்ட முக்கிய சாலைகளை மேம்படுத்தி பராமரிக்கும் பணிகள் 1774.31 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2017-18 ஆண்டில் செயல்பாடு அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்த முறை விருதுநகர் கோட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்படும். சாலைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்வதில் இந்த அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. அதிக சாலை விபத்துகள் ஏற்படும் இடங்களில் பிளாக் ஸ்பாட் உள்ள குறைபாடுகளை சரி செய்வதற்கான விரிவானதொரு திட்டம் 1130 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டு அதில் 959.94 கோடி ரூபாய் செலவிலான 3382 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 200 கோடி ரூபாய் செலவிலான சாலை பாதுகாப்பு திட்டங்களும் சிறப்பு சாலை பாதுகாப்பு திட்ட நிதியின் கீழ் 100 கோடி ரூபாய் செலவிலான பணிகளும் 2017-18 ஆண்டில் மேற்கொள்ளப்படும். உலக வங்கி கடன் உதவியுடன் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தின் 2வது கட்ட திட்டத்தை 5171 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு செயல்படுத்தி வருகிறது. தற்போது 427 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை தரம் உயர்த்துவதற்காகவும் 597 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை பராமரிப்பதற்குமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 1400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 146 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 4 வழி சாலைகளாக தரம் உயர்த்துவதற்கான பணிகள் 2017-18 ஆண்டில் துவங்கப்படும். 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 1508 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வேகமாக ஏற்பட்டு வரும் நகரமயமாதல் மற்றும் தொழில் வளர்ச்சி தேவைகளை கருத்தில் கொண்டு முக்கியமான நெடுஞ்சாலைகளை இணைக்கும் 141.60 கிலோமீட்டர் நீளமுள்ள 9 முக்கியமான இணைப்பு சாலைகளை 4 வழி அல்லது 6 வழி சாலைகளாகவும் மேம்படுத்துவதற்கு 744 கோடி ரூபாய் அளவிலான பணிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இப்பணிகளில் 232.20 கோடி ரூபாய்க்கான பணிகள் 2017-18 ஆண்டில் முதற்கட்டமாக மேற்கொள்ளப்படும். 13,000 கோடி ரூபாய் செலவிலான சென்னை சுற்று வட்ட சாலை திட்டம் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் ஆய்வில் உள்ளது. திட்டத்தின் முதல் கட்ட பணியான தேசிய நெடுஞ்சாலை எண் 5 இணைக்கும் எண்ணூர் துறைமுகம் முதல் தச்சூர் வரையிலான வடக்கு துறைமுக அணுகு சாலையை அமைப்பதற்கான நிலநடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இத்திட்ட பணிக்காக 951 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டில் நபார்டு வங்கி கடனுதவியுடன் 200 கோடி ரூபாய் செலவில் பாலங்கள் கட்டுவதற்கான பணிகளை இந்த அரசு மேற்கொள்ளும். நெடுஞ்சாலைத்துறைக்காக 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,067 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையின் கீழ் தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக மின் பற்றாக்குறை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு மின் சுயசார்பு நிலையை எட்டிய மாநிலமாக மாறியுள்ளது. இதன் விளைவாக 2011 ஆண்டில் தமிழ்நாட்டில் 1040 யூனிட்டுகளாக இருந்த தனிநபர் மின் பயனீட்டு அளவு 2015-16 ஆண்டில் 1280 யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளது.
ஆனால் இந்தியாவின் சராசரி தனிநபர் மின் பயனீட்டு அளவு 2015-16 ஆண்டில் 1075 யூனிட்டுகளாக உள்ளது. மின் தேவையின் இந்த கூடுதல் நுகர்வுக்கு ஏற்ப மாநில அரசும் சிறப்பான முறையில் மின்சாரம் வழங்கி வருகிறது. 2011 ஆண்டு முதல் மாநில மற்றும் மத்திய அரசு முகமைகள் மூலம் 9878 மெகாவாட் அளவிற்கு மாநில மின் உற்பத்தி திறன் அதிகரித்திருப்பது ஒரு மாபெரும் சாதனையாகும். மேலும் 660 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் 660 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அலகுகள், 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட வடசென்னை அனல் மின் திட்டம் நிலை 3 மற்றும் உப்பூர் மிக உய்ய அனல் மின் திட்டத்தின் 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அலகுகள், கடலாடி 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 5 மிக உய்ய அலகுகள் மற்றும் உடன்குடியில் தலா 660 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 1, 2 மற்றும் 3 நிலையில் 6 அலகுகள் போன்றவற்றை அமைப்பதற்கான பணிகளை இந்த அரசு விரைவுபடுத்தி வருகிறது. காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவுத்துடன் நாட்டிலேயே மிக அதிகமாக அளவாக தமிழ்நாட்டில் 10,206 மெகாவாட்டாக உள்ளது. 2016-2017 ஆண்டில் இதுவரை காற்றாலை மின்சாரம் வாயிலாக 13,431.78 மில்லியன் யூனிட் அளவும், சூரிய மின்சக்தி வாயிலாக 1,721.37 மில்லியன் யூனிட் அளவும் மாநிலத்தில் பெறப்பட்டுள்ளது. காற்றாலை மின்சாரத்தை மின் தட்டுப்பாடு உள்ள இதர மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல ஏதுவாக சிறப்பு பசுமை மின்வழி திட்டம் ஒன்றை மத்திய அரசு மூலம் அமைத்திட இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மின்கடவு பாதைகளை வலுப்படுத்துவதற்காக ஜெர்மன் வளர்ச்சி வங்கி உதவியுடன் பசுமை ஆற்றல் மின்தொடர் திட்டத்தை 1,593 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு செயல்படுத்தி வருகிறது. மேலும் 5,014 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஜிகா உதவியுடன் தமிழ்நாடு மின் தொடர்பு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களுக்காக 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 974 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உதய் திட்டத்தில் தமிழ்நாடு இணைந்துள்ளது. இத்திட்டத்தின்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் 30,420 கோடி ரூபாய் அளவிலான கடன் தொகையில் 75% 22,815 கோடி ரூபாய் கடனை மாநில அரசை ஏற்றுக்கொண்டு அக்கடனை திருப்பி செலுத்துவதற்கான நிதியை திரட்டுவதற்காக வெளிச்சந்தையில் கடன் பத்திரங்களை வெளியிட்டு வருகிறது. மீதமுள்ள 25% 7,605 கோடி ரூபாய் கடன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிடும் மின் கட்டணம் பத்திரங்களாக மாற்றப்படும். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கடனை அரசு ஏற்பதால் அந்நிறுவனத்தின் வட்டி செலவு ஆண்டிற்கு 2,882 கோடி ரூபாய் அளவிற்கும், மூலக்கடன் பிரின்சிபல் திருப்பி செலுத்துவதற்கான செலவு ஆண்டிற்கு 2,282 கோடி ரூபாய் அளவிற்கும் நிதிச்சுமை குறையும். இது தவிர தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் 25% கடன் மின் கடன் பத்திரங்களாக மாற்றப்படுவதன் காரணமாக வட்டி விகிதம் குறைவதால் அந்நிறுவனத்திற்கு ஆண்டிற்கு 201 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்படும். எனவே உதய் திட்டத்தை செயல்படுத்தியதால் மாநில அரசுக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கும் வட்டி செலவு குறைவதால் ஒட்டுமொத்தமாக ஆண்டொன்றுக்கு 1,335 கோடி ரூபாய் அளவிற்கு சேமிப்பு ஏற்படும். இது தவிர தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அரசிற்கு செலுத்த வேண்டிய 4,523 கோடி ரூபாய் அளவிற்கான கடன்கள், வழிவகை முன்பணங்கள், வட்டி மற்றும் அபராத வட்டி ஆகியவற்றையும் 2016-17 ஆண்டில் அந்நிறுவனத்திற்கு பங்கு மூலதன உதவியாக அரசால் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதிநிலை மேலும் வலுப்படும். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள புனல் மின் நிலையங்கள் அதன் வடிவமைப்பு காலத்திற்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் ஒரு புதுமையான நிதி திரட்டும் வழிமுறையாக வருவாய் கடன் பத்திரங்கள் ரெவென்யூ பாண்ட்ஸ் மூலம் நிதி திரட்டி
இவற்றை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த புதுமையான நிதி திரட்டும் முயற்சியை தமிழ்நாடு உட்கட்டமைப்பு நிதி மேலாண்மை நிறுவனத்தால் பராமரிக்கப்படும் தமிழ்நாடு முதலீட்டு நிதியும் மேற்கொள்ளும். 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் விவசாயம் மற்றும் இதர பயன்பாடுகளுக்கான மின்சார மானியமாக 8,538 கோடி ரூபாய் உள்ளிட்ட 16,998 கோடி ரூபாய் எரிசக்தி துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து 2016-17 ஆண்டில் 2000 புதிய பேருந்துகளையும் 100 சிற்றுந்துகளையும் வாங்குவதற்கு இந்த அரசு 275 கோடி ரூபாய் அனுமதி அளித்துள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 800 கோடி ரூபாய் டீசல் மானியத்திற்காகவும் 564 கோடி ரூபாய் மாணவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பயண செலவு கட்டண மானியத்திற்காகவும் 150 கோடி ரூபாய்க்கு பங்கு மூலதன உதவிக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக போக்குவரத்து துறைக்கு 2192 கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 45 கிலோமீட்டர் நீளத்திற்கு தொடங்கப்பட்ட முதற்கட்ட பணிகளில் கோயம்பேட்டிலிருந்து பரங்கிமலை மற்றும் சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரையிலான 21 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் பயணிகள் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சுரங்க வழித்தட பகுதிகளின் பணிகளில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கோயம்பேடு முதல் நேரு பூங்கா வரையிலான முதல் சுரங்க வழித்தட பகுதியில் பயணிகள் சேவை விரைவில் தொடங்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் வழித்தடத்தை வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீட்டிப்பு பணிகள் 3,770 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளாக மொத்தம் 107.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 3 மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சுழல் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதையும் இதற்கான விரிவான திட்ட அறிக்கை விரைவில் மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்பதையும் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சுற்றுலா. அரசு எடுத்துள்ள பல்வேறு நடவடிக்கைகளால் கடந்த 3 ஆண்டுகளாக நாட்டிலேயே அதிக அளவிலான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தமிழ்நாடுதான் ஈர்த்துள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு சுற்றுலா உட்கட்டமைப்பு மேம்பாட்டு முதலீட்டு திட்டத்தின் முதல் கட்ட பணிகள் விரைவில் நிறைவு செய்யப்படும். இத்திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை 2017-18 ஆண்டில் 403 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு தொடங்கும். புனித யாத்திரைக்கு புத்துணர்ச்சி அளித்தல் மற்றும் ஆன்மீகத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மற்றும் வேளாங்கண்ணியில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் 2017-18 ஆண்டில் சுதேசி தர்ஷன் திட்டத்தின் கீழ் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாமல்லபுரம், ராமேஸ்வரம், மணப்பாடு மற்றும் கன்னியாகுமரி ஆகிய கடற்கரை சுற்றுலா சுற்றுகளில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். கலாச்சார மற்றும் புராதன சுற்றுலாவை மேம்படுத்த தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு நிதி மேலாண்மை நிறுவனத்தின் கூட்டு முயற்சியுடன் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்தும். இத்திட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இந்து சமய அறநிலையத்துறையுடன் ஒருங்கிணைந்து அடிப்படை வசதிகள் மற்றும் சுற்றுலா கட்டமைப்புகளை மேம்படுத்தி உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட அன்னதான திட்டம் 751 கோயில்களில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 2016-17 ஆண்டில் 54.46 கோடி ரூபாய் செலவில் 901 கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதோடு குடமுழுக்கும் நடத்தப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டில் கிராம கோயில்களை புதுப்பிப்பதற்காக கோயில் ஒன்றிற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்குவதுடன் திட்டத்தில் பயன்பெறும் கோயில்களின் எண்ணிக்கை 500 கோயில்களிலிருந்து 1000 கோயில்களாக இரட்டிக்கப்படும். கோயில் நிலங்கள் அபகரிப்பை தடுக்கவும் கோயில்களின் வருமானத்தை பாதுகாப்பதற்காகவும்
தனியார் பெயரில் தவறுதலாக பதிவு செய்யப்பட்ட கோயில் நிலங்களுக்கான பட்டாக்களை மீண்டும் கோயில்களின் பெயரில் அரசு மாற்றம் செய்து வருகின்றது. இதுவரை 889 கோயில்களுக்கு சொந்தமான 5473.64 ஏக்கர் நிலங்கள் இவ்வாறாக கோயில்களின் பேரில் மீண்டும் பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவை நிறுவனங்களை ஈர்க்க மென்பொருள் மற்றும் வன்பொருள் உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஊக்குவித்து முனைப்பான நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மென்பொருள் ஏற்றுமதி சீராக வளர்ந்து வருவதால் 2016-17 ஆண்டின் இறுதியில் தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியின் மதிப்பு 1,300 கோடி ரூபாயை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு 2ஆம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கியுள்ளது. நடப்பு ஆண்டில் சோழிங்கநல்லூரில் கூடுதலாக ஒரு தொழில்நுட்ப பூங்காவும், சென்னையில் ஏற்கனவே இயங்கு வரும் தொழில் தொடங்குவோர் மையம் போன்று கோயம்புத்தூரில் ஒரு மையமும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. மத்திய அரசின் உதவியுடன் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு மின்னணு வன்பொருள் தொழில் மண்டலத்தை எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஹப் ஏற்படுத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த அரசால் எடுக்கப்பட்ட பெரும் முயற்சிகளால் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளில் தமிழகம் தொடர்ந்து முன்னணியில் இருக்கும் என நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தகவல் தொழில்நுட்பவியல் துறைக்காக 116 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி எளிதில் தொழில் தொடங்குவதற்கான சூழலை ஏற்படுத்தி கூடுதல் முதலீடுகளை ஈர்த்து புதிய வேலைவாய்ப்புகளை பெருக்கவும் மாநிலத்தை தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக திகழச் செய்யவும் அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 2016 ஆண்டு மார்ச் மாதத்தில் தேசிய பயனுறு பொருளாதார ஆய்வுக்குழு நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் அதன் மாநில முதலீட்டு உள்ளாற்றல் குறியீட்டு அறிக்கை ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் இண்டெக்ஸ் வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி நாட்டிலேயே நடுத்தர முதலீட்டு முடிவுகளில் 3ஆம் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. தொழில் துவங்குவதற்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் உரிய துறைகளிலிருந்து பெற்று வழங்குவதற்கு ஏதுவாக ஒற்றைச்சாளர முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு நிறுவனத்தில் நடைமுறையில் உள்ளது. சிரமமின்றி அனைத்து ஒப்புதல்களையும் ஓரிடத்தில் இணையதளம் ஆன்லைன் மூலம் விரைவில் பெறும் வகையில் இந்த முறை மேலும் வலுப்படுத்தப்படும். இந்த அனுமதிகளை உரிய துறைகள் விரைவாக வழங்குவதை கண்காணிப்பதற்கு தலைமைச் செயலரின் தலைமையின் கீழ் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் தென் மாவட்டங்களுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சிறப்பு தொகுப்பு உதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடத்தை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு எடுத்து வரும் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழிற்சாலைகளுக்கென ஒதுக்குவதற்கு 3957 ஏக்கர் நிலம் வங்கி அரசிடம் தயார் நிலையில் உள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மூலதன மானியமாகவும் குறைந்த வட்டியுடன் கூடிய கடன்கள் வழங்குவதற்கான மானியமாகவும் மொத்தம் 1950 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி அதிகரிக்க ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதி உதவியுடன் தமிழ்நாடு முதலீடு ஊக்குவிப்பு திட்டத்தின் 2ஆம் கட்ட திட்டத்தினை தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் புரோகிராம் ஃபேஸ் 2 1295 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2017-18 ஆண்டு முதல் அரசு செயல்படுத்தும். இத்திட்டம் தொழில் வளர்ச்சிக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதுடன் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய ஏதுவான சிறந்த கொள்கை சூழலையும் ஏற்படுத்தும். நாட்டிலேயே முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதை எடுத்துக்காட்டும் வகையிலும் அந்நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் 2015 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில் முதன்முறையாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டது. இம்மாநாட்டில் 4.70 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 2.42 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான
தொழில் முதலீடுகளை ஈர்க்க வழிவகை செய்யும். 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. தொழில் முதலீடுகளை தொடர்ந்து ஈர்ப்பதற்காக ஏற்கனவே திட்டமிட்டபடி அடுத்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வரும் நிதியாண்டில் நடத்துவதற்காக 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வல்லம் வடக்கால் சிப்காட் தொழிற்பேட்டையில் 268 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்படும் வானூர்தி பூங்காவில் 350 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் வானூர்திகளுக்கான உயர் கணினி பொறியியல் மற்றும் வடிவமைப்பு மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் 264 கோடி ரூபாய் முதலீட்டில் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி பூங்கா ஒன்றினை சிப்காட் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் உருவாக்கி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 130 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 330 ஏக்கர் நிலப்பரப்பில் மருத்துவ பூங்காவினை உருவாக்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கிய பொதுத்துறை நிறுவனமான தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் அதன் 2வது அலகின் திறனை 2100 கோடி ரூபாய் முதலீட்டில் அதிகரிக்க உள்ளது. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில்துறைக்காக 2088 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நாட்டிலேயே அதிகபட்சமாக 94.83 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்கும் வகையில் 14.89 லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் இயங்கி வருகின்றன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட புதுமை திட்டமான புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் மேம்பாட்டு திட்டம் மாநிலத்தில் முதல் தலைமுறை தொழில் முனைவோர் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு உதவியாக உள்ளது. மேலும் புதிதாக தொழில் தொடங்குவோர் மற்றும் முதல் தலைமுறை தொழில் முனைவோர் நம்பிக்கையுடன் தொழில் தொடங்க உரிய முதலீட்டு சூழலை ஏற்படுத்தும் வகையிலும் உற்பத்தியில் புதுமை முயற்சிகளை ஊக்குவிக்கவும் 2017 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கான செயல் திட்டம் ஒன்றை தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் உருவாக்கியுள்ளது. தொழில் துவக்கம் முதல் உற்பத்தி தொடக்கம் வரை உள்ள உயர் சந்தை பயிற்சி, தொடர் வழிகாட்டுதல், வலை பின்னல் அமைப்பு மற்றும் தகவல் சேவைகள் ஆகிய பயிற்சிகள் மூலம் தொழில் நிறுவனத்தை திறம்பட நடத்தும் தன்மைகளை வளர்த்துக் கொள்ள தொழில் முனைவோருக்கு திட்டம் மூலம் உதவி செய்யப்படும். இதற்கான செலவினம் 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படும் 100 கோடி ரூபாய் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் தொகுப்பு மேம்பாட்டு திட்ட பணிகளுக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மற்றும் கரூர் மாவட்டங்களில் தலா ஒரு ஜவுளி குழுமம், தருமபுரியில் ஒரு உணவுப் பொருட்கள் குழுமம், ராமநாதபுரத்தில் ஒரு கடல் உணவு குழுமம் ஆகிய 4 இடங்களில் குழுமங்களை அமைக்க திட்டம் தமிழ்நாடு முதலீடு ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் புரோகிராம் ஃபேஸ் 2 2ஆம் கட்டத்தின் கீழ் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகாம் நிதியுதவியுடன் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். நெகமம், பூதலூர் மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை நார் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களாகிய கட்டுமான பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நிலவலை பொருட்கள் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ், தென்னை நார் ஒட்டு பலகைகள், தென்னை நார் இளமை கட்டிகள், காயர்பித் பிளாக்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் தயாரித்திட 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 தென்னை நார் கயிறு குழுமங்கள் ஏற்படுத்தப்படும். தனியார் தொழிற்பேட்டைகளை ஊக்குவிப்பதற்கான திட்டத்தின் கீழ் 4 திட்டங்களுக்கு 30.45 கோடி ரூபாய் மானியம் வழங்க இதுவரையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 42.56 கோடி ரூபாய் மானியம் வழங்க 5 திட்டங்கள் பரிசீலனையில் உள்ளன. புதிய குழுமங்கள் அமைக்கவும், தொழிற்பேட்டைகளை மேம்படுத்தவும், தனியார் தொழிற்பேட்டைகள் ஊக்குவிக்கவும்
இந்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அலகுகள் நிலைக்கத்தக்க தொழில் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதாக உள்ளதாலும் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாலும் அரசு இதனை ஊக்குவிக்கிறது. எனவே பின்வரும் சிறப்பு திட்டங்கள் மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை இந்த அரசு மேலும் ஊக்குவிக்கும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான மூலதன மானிய ஒதுக்கீடு தற்போதைய அளவான 80 கோடி ரூபாயிலிருந்து 2017-18 ஆண்டிற்கு இருமடங்காக, அதாவது 160 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும். மதுரை, சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளியில் வணிக ஊக்குவிப்பு மையங்களை ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அமைத்திட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் சங்கங்களுக்கு தலா 5 கோடி ரூபாய் நிதிக்கு மிகாமல் 50% மானியத்தை அரசு வழங்கும். 2017-18 ஆண்டிற்கு இத்திட்டத்திற்காக 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இத்தகைய தொழில் அலகுகளுக்கு சந்தை வாய்ப்புகளை பரவலாக்கிடும் பொருட்டு பன்னாட்டு வர்த்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்படும். இதற்காக 2017-18 ஆண்டிற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் போட்டியிடுவதற்கான திறனை அதிகரிப்பதற்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்றுமதியை ஊக்குவித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கு ஆதரவு அளிப்பதற்கான ஒரு சிறப்பு திட்டம் தொடங்கப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அலகுகளில் மின் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு திட்டம் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அலகுகளுக்கு மின்திறன் தணிக்கையின் அடிப்படையில் உரிய சலுகைகள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அலகுகளின் தரம் மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்திட 3 தரக்கட்டுப்பாடு மற்றும் பரிசோதனை ஆய்வகங்கள் சிட்கோ பூங்காக்களில் நிறுவப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அலகுகள் செயல் இழந்துள்ளதன் காரணங்களை தொழில் வாரியாக கண்டறிவதற்கும் அத்தகைய தொழில்கள் மீண்டும் செயல்பட புத்துயிரூட்டுவதற்கும் உரிய உதவி செய்ய அரசு ஒரு சிறப்பு ஆய்வை மேற்கொள்ளும்.